அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கழுகுமலையில் இருக்க சமணர்களோட கல்வெட்டு பற்றி. ஸோ இது உண்மையிலே செம சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷனுக்கு ஒருத்தர் சொன்னான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பட்டையை கிளப்பியிருக்காங்க. சமணர்கள் பார்த்தினா அப்டேட்டு பயங்கரமாக இருக்குது. இங்கே இருக்கிற இது பார்த்திங்கன்னா அப்படியே புடைப்பு சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா, அதாவது மேலே அந்த கட்டையை ஊண்டி நிறுத்தி சாரம் போடுறதுக்கான அமைப்புகள்லாம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு 150களுக்கு மேற்பட்ட சமணர்களோட ஓவியம் நம்மளோட சிற்பங்கள் இதில் இருக்குது. மேலே அந்த தண்ணி கீழே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தண்ணியை வலிச்சு போகிறதுக்காக அதுக்காகவும் ஒரு சில இடத்துல ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு துறவியை பார்த்தின டீட்டெயிலும் அவர்களோட சிலைக்கு கீழே அவங்க பொறிச்சிருக்காங்க. ஒவ்வொரு துறவிக்கிலையும் கீழே வட்டெழுத்துக்கள் எல்லாமே தமிழ் வட்டெழுத்துக்களாக தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இதை தொல்லியல் துறை பயங்கரமாக பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த மாதிரியான ஒரு சிற்பத்தை, அதே மாதிரி புடைப்பு சிற்பத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த இருக்குது கழுகுமலை விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை தாண்ட உடனே நம்மளுக்கு கோயில்பட்டி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கழுகுமலைக்கு போனீங்க அப்படின்னா கழுகுமலைக்கு பின்னாடி ஊடி போகிற அந்த மலைக்கு போகிற பாதையில் இருக்குது. முருகன் கோயிலுக்கு முன்னாடி போவோம். இது பின்னாடி ஊடி மலையில் ஏறி போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு அய்யனார் கோயில் இருக்குது. அதோடு சேர்த்து அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த சமணரோட சிற்பங்கள் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட அந்த சிற்பங்கள், அவருக்கு மேலே இருக்கிற அந்த மலை, அந்த ஒரு சின்ன ஆடல் கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமாக இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் அந்த தீர்த்தங்கள், அவங்க புத்தர்கள், சமணர்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இது எதுவுமே தமிழ் மொழியில் எல்லாமே வட்டெழுத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்தோன்னே இது எதுவுமே புரியாது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அந்த எழுத்து பற்றின டீட்டெயில் தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்கள மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் யாரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த தண்ணி விலகி போகணும், மேலே அந்த சிற்பத்துக்குள்ளே தண்ணி வரக்கூடாதுன்றது கூட ஒரு அமைப்பு மாதிரி அமைச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த லொக்கேஷனுக்கு பார்த்தோம்னா செம சூப்பராக இருக்குது. மலை மேலே இருக்குது. அதனால் இந்த லொக்கேஷனுக்கு கண்டிப்பாக மக்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிற்பத்தை நீங்கள் லொக்கேஷனை பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆப்ஷனாக இருக்குது. 3 இடங்களில் தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இது நம்ம அந்த கோயில் பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இது சமணர்களோட படுக்கை அறை. அவங்க அப்போ யூஸ் பண்ண அந்த படுக்கை அறை சும்மா இப்போ லாக் பண்ணியிருக்காங்க. அந்த திங்ஸ் அங்கே இருக்கிறவங்க திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக இது கல் படுக்கை மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனால் இது இப்போ ரீசெண்டபுளாக அமைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் எல்லாமே கல்லை அப்படியே செதுக்கி அதில் அந்த முனிவர்கள் படுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பட்டமான ஒரு நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பார்க்கணும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைன்னா நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.